சமீப காலமா பெரியாரை பத்தி நிறைய விமர்சனம் பண்ணிருக்கீங்க. அதோடைய படிவாங்களா இருக்குமா? இல்ல, பெரியாரு அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க இதை எடுத்துக்கிறாங்க. அவ்வப்போது அவங்க ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலையும் இதை எடுப்பாங்க. ரொம்ப அரசியலா கருத்தியலா என்னை சமாளிக்க முடியாத ஒரு நெருக்கடி வரும்போது இதை இழுத்துட்டு வருவாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் வருவாங்க, பேசிட்டு அப்புறம் போயிடுவாங்க. ஆமா, இல்லை, நான் இப்ப வர்றேன்னு தான் சொன்னேன். அவங்கதான் 8 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சில அதிகாரிகளுடைய அந்த எப்படி சொல்றது, ஒரு முறையற்ற நடவடிக்கையால மிக நேர்மையான அணுகுமுறை கொண்ட நல்ல காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அது ஒரு கலங்கம். காவலர்கள்னாவே காவல்துறையினாவே இப்படித்தான் இருக்கு. அப்படிலாம் இல்ல. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் எனக்கு அழைப்பானை கொடுத்திருக்காங்க. ரொம்ப நேரம் நான் உடற்பயிற்சி கூடத்திலிருந்து வர்ற வரைக்கும் அதிகாலையில வந்துட்டாங்க. நான் வர்ற வரைக்கும் 9 மணி வரை காத்திருந்து, அது நான் கூட கேட்டேன். நேற்று அந்தியூர்ல தானே நான் இருந்தேன், நீங்க அங்கேயே எனக்கு கொடுத்துருக்கலாமே, இப்ப ஈரோட்ல இருந்து இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வரணுமான்னு கூட கேட்டேன். காத்திருந்து கொடுத்துட்டு போனாங்க. அப்ப அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஊடகத்தை அழைச்சிட்டு வந்தோ அதெல்லாம் கொடுக்கல. அழைப்பானே எனக்கு தான், மக்களுக்கு இல்ல. அத கதவுல ஒட்டிட்டு போறதெல்லாம் ரொம்ப அநாகரிகம். அதான் தங்கச்சி, இதுல எப்படின்னா அழைப்பானை எனக்குன்னா நான் கையெழுத்திட்டு தான் வாங்கணும், அல்லது என்னுடைய வழக்கறிஞர் வாங்கணும். அப்ப கதவுல ஒட்டிட்டு போகும்போது என்னோட கையெழுத்து இல்ல. கையெழுத்து இல்லாம கொடுத்துடலாம் அப்படின்னா அது என் மனைவிட்டே கொடுத்துட்டு போயிடலாம். அது அவங்க எனக்கு அழைப்பானை வந்திருக்குங்கன்னு சொன்னா வாங்கிக்கிறங்கன்னு சொல்ல போறேன், அவங்களே கையெழுத்திட்டு வாங்கிடுவாங்க. ஆனா கதவுல ஒட்டுறது, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஊடகங்கள் காத்திருந்து அத பதிவு செஞ்சு வெளியில போடுறதுங்கிறது, எனக்கு வர்ற அந்த அழைப்பானையே எல்லாரும் படிக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லையே. அது எத்தனாம் தேதி வர சொல்லியிருக்கேன் என்னங்கிறது, அந்த அணுகுமுறையே தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது அவசியமற்றது, தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட கேட்கிறேன், ஒட்டிட்டு போனதோட உங்க வேலை முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் எங்க தடுக்கிறது இருக்கு? ஒட்டும் போது தடுத்தாங்களா? அதே ஐயா ராணுவத்திலிருந்து வந்த ஐயா அமல்ராஜ் அவர்களும் என்னுடைய தம்பி சுபா அவர்களும் அங்கதான் இருந்தாங்க. ஒட்டும் போது யாரும் தடுக்கலையே. ஒட்டிட்ட பிறகு என் மனைவிக்கு சொல்றாங்க, அது சரி என்ன தானே தெரியுன்னு எனக்கு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு தகவல். அதுக்கு மேல என் வீட்டுல அது என்ன, நான் என்ன அந்த வீடு ஏலத்துக்கு வருதா, அங்க ஒட்டிட்டு போறீங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அழைப்பானை தானே, அதையே அந்த அங்கே சோறுல அதுலயே இருக்கணும். அந்த கதவுல ஒட்டிட்டு போனா கதவுக்கான அழைப்பானையா? அது விளக்கம் சொல்லுமா? இப்போ வீட்டுல யாருமே இல்லை, எல்லாம் போயிட்டாங்கன்னா அந்த நடவடிக்கை அவசியம் இல்லை. நான் ஓசூர்ல இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். என்னுடைய ஒவ்வொரு நகரும் நீங்க கண்காணிக்கிறீங்க, தெரியும். என்னுடைய பகிரியில் அனுப்பி கூட நீங்க வரணும்னு சொல்லலாம். ஏன்னா அங்க இருக்கிற காவலர் அன்னைக்கு அதுக்கு முத நாள் 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு அழைப்பானை கொடுத்தாரு. அப்ப அது கொடுத்து இந்த மாதிரி அவசரமா இருக்கு, நீங்க வரணும் அப்படின்னு எனக்கு பேசி, என்னுடைய எண்கள் இருக்கு, பேசி எனக்கு என்னுடைய பகிரியில வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு நான் இங்க இருக்கிறேன்னு தெரியும் போது அது திட்டமிட்டு என்னை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் தான். நீங்க ஒட்டும் போது தடுத்திருந்தா அது பணி செய்ய விடாமல் தடுக்கிறது. நீங்க ஒட்டிட்டு போன பிறகு பரிசுதான் கிழிக்க வேண்டியதுதான். அதை படமா எடுத்து வச்சு பூஜையில மாட்டி வழிபடுறதுக்கு ஒண்ணும் இல்லாது. புரியுதா? சமண ஒன்னும் சாமி கும்பிடுறதுக்கு வைக்கல இல்ல. அதாவது அது அவசியமற்றது. அடிச்சு என் பிள்ளைகள அவளை பெரிய அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்றவர், அவரை அடிச்சு என் தம்பி சுபாவெல்லாம் அவர் இரும்பு கம்பி இதெல்லாம் கொண்டு அடிச்சிருக்காங்க. அடிச்சு விட்டு நீ உன்னையே தாக்கிட்டதா உனக்கு கைகாலில் கீரல்னு போய் மருத்துவமனையில படுக்கிற நாடகமெல்லாம் நான் ரொம்ப சின்ன பிள்ளையிலிருந்து இந்த நாடகத்தை பாக்குறேன். அவங்களுக்கு ஒரு வீரத்தால எதிர்கொள்ளணும். கோழைகள் எப்பவுமே பெண்களுக்கு முதுகுக்கு பின்னாடி நின்றுக்குருவாங்க. இவங்களுக்கு அறிவு இல்லை. இப்ப அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது 5 ஆண்டு காலம் அவங்க ஆட்சியில தான் அவங்க முத புகார் அளிக்கிறாங்க. அளிக்கும் போது அவங்க விசாரிக்கிறாங்க அப்ப இருந்த ஆணையர்கிட்ட. அவங்க என்னன்னு கேக்குறாங்க, இதே வேலை இவங்களுக்கு த்ரோ இட்டுன்றாங்க. இத வார்த்தையை தூக்கி போட்டுறாங்க. அந்த 5 ஆண்டு ஒன்னும் பேசல.
அப்புறம் ஐயா எடப்பாடி தொடர்றாரு, அப்ப ஒண்ணும் இல்ல, மறுபடியும் இங்க வர்றாங்க, எடுக்கிறாங்க. அப்ப நீங்க என்னுடைய அரசியலை, என்னுடைய இதை எனக்கு கருத்தாதான் நீங்க எதிர்கொள்ளணும். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க நிறைய பேச்சாளர் வச்சிருக்கீங்க, பத்தாக்குறைக்கு வாடகைக்கு நிறைய வாய்கள் வச்சிருக்கீங்க, நீங்க அவங்கள வச்சு பேசுறீங்க. நீங்களே பாக்குறீங்க, திமுக வரும்போதுதான் இந்த அநாகரிகமா வலைவெளியாளர்கள் வச்சுக்கிட்டு தனிப்பட்ட முறையில் குடும்பங்களை அந்த அவங்க இதை தாக்குறது, பேசுறது, அநாகரிக சொற்களை பயன்படுத்துறதா இருக்கும். நீங்க அதிமுக ஆட்சியில பாருங்க, அப்படி இருக்காது. நீங்க பாருங்க, அப்படி இருக்காது. இதை தொடர்ந்து செய்வாங்க. அப்படிதான் நீங்க சரி அப்படின்னா நீங்க எனக்கு கருத்தா தான் எதிர்கொள்ளணும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் நீங்க சில இந்த குரல் ஒலிகளை நான் வெளியிடுறேன் பாருங்க, ஓட்டு கெஞ்சி தயவு செய்து நீங்க கொடுங்க, ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களுக்கு கொடுங்க, 10 கோடி தாரம், உங்களுக்கு 5 கோடி தாரம். இதெல்லாம் எனக்கு எப்படி தோணுதுன்னா ஒரு திமிரு ஏறுது. அப்படி அந்த அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும், ஒரு திமிரு இருக்குல்ல, அது ஏறுது. சட்டம் கடமை செய்தா, சட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடமை செஞ்சுச்சா சாராயங்காய்ச்சி வித்தவன் மறுபடியும் சாராயங்காய்ச்சி வித்தான். 90 நாள் உள்ள இருந்துட்டு திருப்பி வந்து காய்ச்சறான்னா சட்டம் செஞ்சுச்சா? பள்ளிக்கூடம் எல்லா இடங்கள்லயும் பாலியல் வன்கொடுமை இருக்குது. மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை பல பேர் வன்புணர்வு செஞ்சான். என்ன கடமை செஞ்சிச்சு? பொள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. கதறி அழுத அந்த வலையொலியை காணொலியை பார்த்த எல்லாரும் நீங்க அழுதிங்க, கதறணும். நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது வந்தவொடனே நடவடிக்கை எடுப்பீங்க. நடவடிக்கை நடந்ததா? என்ன நடவடிக்கைங்க சட்டப்படி நடக்குது? நாடங்களும் பள்ளி கல்லூரிகள் வழிபாட்டு தலங்கள்ல போதைப் பொருள் விற்குது, கஞ்சா சாக்லேட் விற்கப்படுதா இல்லையா? என்ன நடவடிக்கை இருக்கு சட்டப்படி? எது சட்டப்படி? இதுவா சட்டப்படி? என்னையே, என் குடும்பத்தை, என்னை சார்ந்து இருக்கிற என் பிள்ளைகளை, உலக நாடுகள் இருக்கிற என் இன சொந்தங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பதறி அந்த பொம்பளை பேச வைக்கிறது, திருப்பி ஒண்ணு பேசுறது, திருப்பி பேசுறது. என்னது இது? இத முடிச்சு விடுங்கன்னா நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டதே நான் தான். அது உங்களுக்கு தெரியுது. அவருக்கு ஏதோ விருப்பம் இல்ல போல் இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் நீடிக்கணும்னு இந்த நாடகத்தை. சரி, ரொம்ப பழைய கதை தான். எப்ப சந்திச்சீங்க, எப்படி முதல்ல என்ன பேசுனீங்க, அது கேட்கும்போது அந்த நகைச்சுவையெல்லாம் உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும். தங்கச்சி, இதெல்லாம் பயப்படுற ஆள் மாதிரி தெரியுதான். மொத்தமாவே இங்க மனித உரிமை மீறல் தான். ஒரு மனிதனின் உரிமை. இப்ப நீங்க நியாயமா புகார் கொடுத்திருக்க வேண்டியது நானு. நீங்க திருமணம் ஆயிருச்சு அப்படின்னா திருமணம் ஆனதை சொல்லி கொடுத்துதான் நீங்க முதல் புகாரே அளிச்சிருக்கணும் 2011. அப்புறம் திருப்பி பெற்றுட்டு திருப்பி வந்தீங்க. திருப்பி கொடுக்கும்போது சொல்லியிருக்கணும். திருப்பி கொடுக்கும்போது நான் நிறைய கருக்கலைச்சு செஞ்சுங்கிற கதையை அங்க சொல்லியிருக்கணும். ஒண்ணுமே சொல்லாம இப்ப 24 தேர்தல் அப்ப மறுபடியும் சொல்றீங்க. இது நீங்க கேக்குறவங்க அதை கேட்டிருக்கணும். ஏமா அதுக்கு ஏதாவது ஒரு சான்று கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. சும்மா இது கைதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் இல்லை தங்கச்சி. நான் இதெல்லாம் இல்லை, தயாரா இருப்பேன். இல்ல அவங்களுக்கு தெரியாது. இவங்க என்னை சார்ந்தவங்க கிட்ட சொல்லி அழுகுறாங்க. அந்த செய்திகள்லாம் இருக்கு உங்களுக்கு வேணா. அப்புறம் நான் வேணா அது நாகரிகங்கிறது நான் வெளியில, அது ரொம்ப பாவமா இருந்துச்சு. சரி, இப்ப சரி என்ன செய்யலான்னு, சரி ஏதாவது உதவி விடுங்க. அப்ப அந்த மாதிரி நிறைய பேருக்கு நாங்க உதவுறோம். சரி அதை உதவி விடுங்க, ஏன்னா நாங்க செத்து போயிருவோம், ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு யாரும் இல்லை அப்படிங்கும்போது சரி உதவி விடுங்க. அது ஒரு 2-3 மாசம் உதவுனாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி புகார் அளிச்ச உடனே அது நின்றுச்சு. அது பிரச்சனை. இப்ப முற்றுப்புள்ளியா இருக்காது. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு பதிவாயிருக்கு இல்லையா, அந்த வழக்கு விசாரணை முடிஞ்ச பிறகு உறுதியா முற்றுப்புள்ளி ஆகும். அப்புறம் அதுக்கப்புறமா ஏன் ஆட்டம் தொடரும். நீ யாரெல்லாம் நீ இந்த அவதூறை வச்சுக்கிட்டு ஆடின, அதுக்கு நீ எனக்கு பதில் சொல்லணும்ல. நீங்க என்ன அசிங்கப்படுத்தணும்னு பேசுனதுக்கு என் வீடு தாங்கிடுச்சு, நான் தாங்கிக்கிட்டேன், இந்த நாடு மக்களும் அதை பொருள்படுத்தல. இல்லைன்னா எனக்கு இவ்வளவு வாக்கை தந்து என்னை மக்கள் அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க. உலகம் பூரா இருக்கிற என் தமிழ் சொந்தங்கள், என் கூட நிக்கிற என் உடன் பிறந்தார்கள் அதை கடந்துட்டாங்க.
ஆனா ஒரு வழி இருக்கும்ல, இருக்கத்தானே செய்யும். ஏன்னா இது ஒரு பெரிய இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இதை திரும்ப 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 பேசும்போது இது ஒரு கேவலமா நினைக்கிறேன்.